உங்களோட தேவைகளை சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அப்ப இங்க அடிப்படை உரிமையை வந்து பல இடங்கள்ல தேவைகளாக பார்க்கப்படுகின்றது. எந்த ஒரு செயலும் செய்யாம எதுவுமே கிடைக்காது. போராடினாத்தான் எந்த வெற்றியும் பெற முடியும். அது அகிம்சை வழியான போராட்டமாக இருக்கலாம், ஆக்ரோஷமான போராட்டமாக இருக்கலாம். பிள்ளையன் படிப்பான், பொம்பளை பிள்ளையன் வேலைக்கு போவான், பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு இருக்க வேண்டும் தானே ரெண்டு கதைகள் இன்றை வரைக்குமே எங்களுடைய காதால கேட்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஊதியம் கொடுக்கணும் என்று சொன்னா உடற்பசிக்கேற்ற மருந்தை வந்து பெண்கள்கிட்ட இருந்து வேண்டினோம். அப்படி அது என்னென்று உங்களுக்கு விளங்கும். ஸோ அந்த மருந்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஊதியமே வந்து ஒழுங்கா கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் சர்வதேச ரீதியில பெண்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. காரணம், இன்றைய தினம் சர்வதேச மகளிர் தினம். இந்த தினத்துல வந்து எங்களுடைய பெண்கள் அனைவருக்கும் STK vlog சார்பாக நாங்களும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றதுல சந்தோஷப்படுறோம். இந்த நாள்ல வந்து நான் இந்த பெண்களை பற்றியும் பெண்களின் விடுதலைக்காக போராடியவர்களை பற்றியும் இப்ப பெண்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது, நானும் ஒரு பெண்ணாக என்னுடைய கணிப்பின்படி, அதாவது எனக்கு கிடைத்த அனுபவங்களின்படி பெண்களினுடைய சூழ்நிலை இப்ப எவ்வாறு இருக்கின்றது என்ற விடயங்களை பற்றியும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். சரி, காணொலிக்குள்ள போயிட்டு பேசலாம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அத்தனை காணொளிகளுமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த விளக்கத்தை வந்து சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த காணொளி சில நேரம் இன்றைக்கு வரும், சில நேரம் நாளைக்கு வரும். காரணம் வந்து நாங்க வீடியோ எடுத்துடுவோம், அது அப்லோட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், அதுதான் வந்து காரணம். சரி, எப்ப சொன்னாலும் என்ன, நல்ல விஷயங்கள் வந்து ஆற போடாம சொல்ல வேண்டிய தருணத்துல சொன்னா அது நல்லதானே என்றுட்டு தான் வந்து இன்றைய தினம் நம்மளுக்கிட்ட நிக்கிறேன். சரியோ, இந்த நாள் பார்த்தீங்களன்னு சொன்னா சில இடங்கள்ல தேசிய விடுமுறை தினமாக கூட கொண்டாடப்படுகின்றது. ஏனென்றா இந்த நாள் மகளிருக்கு பூரணமான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துல வந்து அவர்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இந்த நாள் செய்ய தேவையில்லை என்று சொல்லி தேசிய விடுமுறை தினமாக அறிவித்த நாடுகள் கூட இந்த நாளுக்கு இருக்கின்றன. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தபடியோ ஒரு சிக்கலும் இல்லை. சரி, இப்ப நாங்க வந்து கொஞ்சம் கதைப்போம். என்னென்று சொன்னா எங்கிட பெண்கள் பார்த்தீங்களன்னு சொன்னா பெண்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அதாவது பெண்கள் வந்து ஒரு நாள்ல 16 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டி இருந்தது. வேலைக்கேற்ற ஊதியம் வந்து இல்லை. அப்படி ஊதியம் வந்து வேலைக்கேற்ற ஊதியம் கொடுக்கணும் என்று சொன்னா உடற்பசிக்கேற்ற மருந்தை வந்து பெண்கள்கிட்ட இருந்து வேண்டினோம். அப்படி அது என்னென்று உங்களுக்கு விளங்கும். ஸோ அந்த மருந்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஊதியம் வந்து ஒழுங்கா கிடைக்கும். அப்ப பெண்கள் தங்களுடைய ஒரு உயிரண்டு நினைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இழந்துதான் தங்களுடைய உழைப்புக்கு தேவையான ஊதியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் அதிக அளவுல நடக்கின்றன. பெண்களை வந்து அடக்குமுறைகளுக்குள்ள ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்கு என்று சொல்லி அப்படியான விடயங்கள் நிறைய. ஏன் இந்த பொம்பளை பிள்ளையன் படிப்பான், பொம்பளை பிள்ளையன் வேலைக்கு போவான், பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு இருக்க வேண்டும் தானே ரெண்டு கதைகள் இன்றை வரைக்குமே எங்களுடைய காதால கேட்கக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றீங்க. அப்ப அந்த காலத்துல சரியான மோசமா இருந்தது. ஒரு பெண் என்பவள் தானா முன் வந்து எந்த ஒரு விஷயமுமே செய்ய முடியாது. அப்ப பெண் என்பவள் ஒரு அடக்குமுறைக்கு கீழே தான் இருக்கணும். அப்படி என்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அப்படி இருக்க எங்களால இப்படி வாழ முடியாது. எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வேணும். நாங்கள் வெறும் போக பொருள்கள் மட்டுமில்லை, எங்களுக்குள்ள உணர்வுகள் இருக்கின்றன, எங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு உயிர் இருக்கின்றது. அந்த உயிரை வந்து இந்த சமுதாயத்துல தானே நாங்களும் வாழ்கின்றோம். அப்ப எங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பெண்கள் தாங்கள் போராட ஆரம்பிச்சார்கள். உண்மைக்குமே எந்த ஒரு விடயமும் அமைதியா, அதாவது எந்த ஒரு செயலும் செய்யாம எதுவுமே கிடைக்காது. போராடினாத்தான் எந்த வெற்றியும் பெற முடியும். அது அகிம்சை வழியான போராட்டமாக இருக்கலாம், ஆக்ரோஷமான போராட்டமாக இருக்கலாம். எது எங்களுக்கு பெற வேண்டும் என்றாலும் நாங்கள் முன் வந்து எங்களுடைய தேவையை தெரிவிக்காத வரைக்கும் அது கிடைக்காது. ஏனென்று சொன்னா இங்க பல எங்களுடைய உரிமைகளே இங்க தேவைகளாகத்தான் பல இடங்கள்ல கருதப்படுகின்றன. இது நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். என் காதலியே வந்து தகவல் தான். நீங்கள் உங்களோட தேவைகளை சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அப்ப இங்க
அடிப்படை உரிமையை வந்து பல இடங்கள்ல தேவைகளாக பார்க்கப்படுகின்றது. அப்படி இருக்க வந்து போராடினா தான் எந்த ஒரு வெற்றியுமே கிடைக்கும் என்ற ஒரு கடப்பாடு இன்றளவும் வந்து சமுதாயத்தில் இருக்கின்றது என்பது மாற்று கருத்தில்லாத ஒரு விடயம். அப்ப எங்கண்ட பெண்கள் வந்து அதுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சார்கள், வெற்றியும் கண்டார்கள். இன்றைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னா அதுக்கு கண்டிப்பா எங்களுடைய மூதாதையர்கள் தான் காரணம். எவ்வளவு பிரச்சனைகள் எங்க மூதாதையர் கடந்து வந்தவன்னு தெரியுமோ. முதல் வந்து அந்த உடன்கட்டேறது, அதாவது சிறுமிகளை கொண்டு போய் திருமணம் செய்து வைப்பார்கள் வயது போனவர்களுக்கு. அப்படி திருமணம் செய்து வைக்கிற தருணத்துல வந்து கணவன் இறந்துடுவார். கணவன் இருந்தா அந்த மனைவிக்கு வந்து வாழ்க்கை இல்லை. ஏனென்று சொன்னா அந்த மனைவியினுடைய வாழ்க்கை முழுவதும் கணவன் மட்டும்தான் இருக்கிறார். அப்ப கணவனை இழந்துட்டார், அதுக்கு பிறகு மனைவிக்கு எதுக்கு வாழ்க்கை? அந்த ஒரு கருப்பொருள்ல வந்து உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு விடயம் இருந்தது. அந்த உடன்கட்டை வந்து இல்லாதொழிக்கப்பட்டது. அதே நேரம் வந்து பெண்கள் வெளியில செல்லக்கூடாது, பெண்கள் வந்து அங்க தெரியக்கூடாது, இங்க தெரியக்கூடாது, படிக்க கூடாது என்று நிறைய கடப்பாடுகள் இருந்தது. அனைத்தையுமே தகர்த்தறிந்து இன்றைக்கு பெண்கள் விண்வெளி வரைக்கும் போயிட்டு வாரார்கள் என்று சொன்னா அது ஒரு வீரமான வெற்றி செயலாகத்தான் இருக்கின்றன. உண்மைக்குமே எங்கட பெண்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். திருமணமாகி கையில் ஒரு குழந்தை இருக்கும், வீட்டுல வந்து ஒன்லைன்ல வேலை பார்த்து கொண்டிருப்பினும் வீட்டுல சமையல் பார்க்கணும், வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கணும், தங்களோட பிள்ளைய பார்க்கணும், அதே நேரம் வேலையை பார்க்கணும். அப்ப இந்த அட்டாவதானி, தசாவதானி, சதாவதானி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்டாவதானி என்ற ஒரே நேரத்துல 8 விடயங்களை செய்யக்கூடியவர்கள் அட்டாவதானி. தசாவதானி என்ற ஒரே நேரத்துல 10 விடயங்களை செய்யக்கூடியவர் தசாவதானி. ஒரே நேரத்துல 100 விடயங்களை செய்யக்கூடியவர் சதாவதானி. அப்ப இப்படியான தானிகள் எல்லாரையும் வந்து நீங்கள் சின்ன வயசுல படிக்க நாங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அது எங்க பெண்களோட கண்கூட காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரே நேரத்துல கையங்காலம் படபடன்னு வேலை செஞ்சு சகலதுமே வந்து முடிச்சிருவினோம். ஆனா கடைசியில அவைக்கண்டு ஒரு மரியாதையோ அதோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருக்கும். அதையும் அவியல் கேட்டு வேண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பினோம். ஆனா நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன், ஒரு வருடத்துல வந்து 365 நாட்கள் இருக்கின்றன. இந்த 365 நாட்கள் வந்து இந்த ஒரு நாள் மட்டும்தான் பெண்களை புனிதமா போற்ற வேண்டிய, பெண்களை கொண்டாட வேண்டிய நாட்கள் இல்லை. இந்த 365 நாட்களுமே வந்து பெண்கள் ஆண்கள் என்று அனைவருக்குமே உரிய நாள் தான், அனைவருக்குமே மதிப்பு கொடுக்க வேண்டிய நாள் தான். அப்ப அதை வந்து கருத்துல கொண்டு செயற்பட்டா அனைவருமே வந்து நன்றாக இருப்போம் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்கின்றது. இதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையுமே வந்து எனக்கு இருக்கின்றது. இன்றைய காலம் தான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன், பெண் என்பவள் நிலா போன்றவள், ஏனெனில் சூரிய வெளிச்சம் இல்லையே அவளால் வெளிச்சம் தர முடியாது என்ற ஒரு விளக்கத்தை வந்து நான் பெண்களை பற்றி கூறின ஒரு கவிதை. அந்த கவிதையை வந்து நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மைக்குமே இதுக்கு நான் கருத்து சொல்ல போவைக்க வந்து சூரியனை நாங்கள் எங்கள்ட வெற்றி கண்ணால பார்க்க முடியாது. சூரியனை எங்கள்ட வெற்றி கண்ணால பார்க்க நாங்கள் துணிஞ்சோம்னு சொன்னா, இப்ப ஒரு 12 மணிக்கு நான் சூரியனை வெற்றி கண்ணால பார்க்கிறேன்னு சொன்னா இந்த கண் சரியான நிலைமைக்கு போயிடும். அதுவே நான் சந்திரனை வந்து இந்த வெற்றி கண்ணால பார்க்க முடியுமே. நிலா சோரண்டு நிறைய இடங்கள்ல இருக்குது, சூரிய சோரன் எங்கேயும் இருக்கோ இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா வந்து ஒருவர் தனியே இருந்தா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவரோடு இன்னொருவர் இணையும் பொழுது அழகான பல விஷயங்களை வந்து உண்டாக்க முடியும். நிலாச்சோரன் இருக்குதுன்னு சொன்னா வந்து அந்த நிலாவில் வரக்கூடிய வெளிச்சம், அந்த நிலாவில் இருக்கக்கூடிய குளிர்மை, நிலாவின் அழகு அத்தனையும் ரசித்து கொண்டு குடும்பமாக உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதுல ஒரு திரளை உணவு வேண்டி அதை வந்து உன்னைக்கு ஒரு பரமானந்தம் ஒன்று கிடைக்கும். அப்ப இங்க வந்து நீங்கள் இப்படி சொன்ன அந்த கருத்து வந்து நான் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளல. அந்த கருத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு பதிலா இந்த பதில வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, இங்க வந்து எங்களுக்கு யாரும் சுதந்திரம் தரையில. எங்கண்ட சுதந்திரம், எங்களுக்கு தேவையான வாழ்க்கை, எங்களுக்கு தேவையான உரிமைகள், பிறர் நினைக்கக்கூடிய தேவைகள் எனப்படுகின்ற எங்களுடைய உரிமைகள் அனைத்துமே எங்களுடைய முன்னவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டவை. அவைகள் பல போராட்டங்கள் கடந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவை. அவற்றை நாங்கள் தக்க வைத்து அதிலிருந்து நாங்கள் பலன் கிடைத்து எங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கும் விட்டு செல்ல வேண்டும். அதை விட்டுட்டு இதுதான் பெண் சுதந்திரம், இது நாங்கள் நினைச்சது எல்லாமே செய்வோம் என்று சொல்லி தவறான வழிகளுக்கு போறது கண்டிப்பா அது இந்த சமுதாயத்துக்கு தீங்கான ஒரு விஷயம். அதையுமே வந்து கொஞ்சம் பெண்கள் யோசித்து செயற்பட்டா நாடு வந்து நன்றாக இருக்கும். ஏனென்று சொன்னா நிறைய பேர் பெண்கள் நம் கண்கள் என்று சொல்லி இன்னைக்குமே பெண்களை தெய்வங்களா போற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்க வந்து பெண்களினுடைய ஒரு சில செயற்பாடுகள், அது பெண் நானண்டு இல்லை, இப்ப நான் இன்றைய தினம் பெண்கள் என்ற
பெண்களினுடைய தினம் என்றபடியே நான் இதை சொல்லுறேன். ஒரு சில செயற்பாடுகள் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கின்றன. அவற்றை தவிர்த்து இந்த சமுதாயத்துல ஒரு நற்பிரஜைகளாக வாழைக்க சமுதாயமும் சிறக்கும், நாமும் சிறப்போம். நம்முடைய வருங்காலத்துக்கு நாம் என்ன கொண்டு வந்தோம் என்று சொல்லி தெரியாது, ஆனா என்ன விட்டுட்டு போறோம் என்று சொன்னா எங்களுக்காக முன்னவர்கள் விட்டு தந்த வழியை நாங்கள் இன்னும் மெருகூட்டி விட்டுட்டு போறோம், அதை பாழாக்காம. அந்த ஒரு மன திருப்தி எங்களுக்கு இருந்தா அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் பெரிய வெற்றியாக எடுத்துக்கொள்ளலாம். அதால இதை நான் ஒரு சிறிய காணொலியா முடிச்சு கொள்ற உறவுகளே. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. நாளைய தினம் மறுபடியும் மற்றொரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.